என் அண்ணன் தான் குழந்தைய பாத்துக்கிறதுக்காக நைட்டு பூரா எங்க வீட்டுல தங்குங்கன்னு உங்ககிட்ட சொன்னாரா? இல்ல, ஏதோ கலவரம்னு திடீர்னு அவருக்கு கால் வந்துச்சு. 2 ஹவர்ஸ்ல வந்துடுறேன்னு தான் போனாரு. சொன்னபடி அவரால் வர முடியல. காலையில தான் அவர் வந்தாரு. அதனால இங்கேயே தங்க வேண்டியதாயிடுச்சு. நான் இங்க தங்குனதுக்கு அவர் எப்படி காரணமாக முடியும்? தெரியுதுல்ல தெரியுதுல்ல, இந்த விஷயத்த நீ உங்க அப்பா கிட்ட சொல்லவே இல்லையா? அப்பா கிட்டயா? என்ன சொல்ற? ஆமா, உன் அப்பா தான் இங்க வந்து என் மகனை வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு போனாரு. அப்பா இங்க வந்து பேசினாரா? ஏன், அவர் வந்ததை உன்கிட்ட சொல்லலையா? சொல்லலையே. அவர் என்ன சொன்னாரு? உங்களை பொண்ணு பார்க்க வந்தவங்க உங்களை வேணான்னு சொன்னதுக்கு எங்க அண்ணன் தான் காரணமா. நீங்க ஹோல் நைட் இங்க தங்குனதுனால உங்க லைஃப் அப்படியே ஸ்பாயில் ஆயிட்ட மாதிரி பேசினாரு. நல்ல நட்புன்னு நாம தான் சொல்லிக்கணும். ஆனா வெளியில தப்பாதான் பேசுவாங்க. அது ஆம்பளை ஒன்ன பாதிக்காது. ஆனா என் பொண்ணு வாழ்க்கைய தான் பாதிக்கும். என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவ கூட இருக்கிற உன் நட்பை முடிச்சுக்கோன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போனாரு. எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா கூட ஜோதியை தவிர வேற எந்த பொண்ணுக்குமே தான் மனசுல இடம் இல்லைன்னு சொன்னவரு. உண்மையிலேயே எங்க அண்ணன் உங்ககிட்ட நல்ல ஃப்ரெண்டா தானே பழகுனாரு. ஆனா உங்களால எங்க அண்ணனுக்கு எவ்வளவு அசிங்கம்னு பாத்தீங்களா? எவ்வளவு தலைகுனிவுன்னு பாத்தீங்களா? இதெல்லாம் அவனுக்கு தேவையா? அவன் குழந்தைய பாக்குறதுக்கு நாங்கெல்லாம் இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இங்க வரணும்? எங்க வீட்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நாங்க சரி பண்ணிக்க மாட்டோமா? இல்லம்மா, அன்னைக்கு நீங்க எல்லாரும் வீட்ல இல்லாததுனாலதான் நான் இங்க தங்க வேண்டியதா போச்சு. இங்க பாரு, நீ இங்க வராம இருந்திருந்தா அவன் எங்களுக்கு போன் பண்ணி எங்களை வீட்டுக்கு வர வச்சிருப்பான். நீ இங்க வர்றதுனாலதான் அவன் எங்களை வெறுக்கிறான். உன்னாலதான் எங்க வீட்டுல பிரச்சனையே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா உங்க அப்பா என்னடான்னா உன் வீட்டு பிரச்சனைக்கு என் மகன் தான் காரணம்னு பழிய போட்டுட்டு போறாரு. அவன் போலீஸ்காரனாவே இருந்தாலும் அதிர்ந்து பேச மாட்டான். எலகுன மனசு உள்ளவன். அவனையே உங்க அப்பா மனசு நோகுற மாதிரி பேசிட்டு போயிருக்காரு. அப்ப அவன் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பான்னு யோசிச்சு பாத்தியா? அவனே பார்க்க வேணாம் பேச வேணாம்னு சொல்லிருக்கான்னா நிலைமை என்னன்னு நீயே புரிஞ்சுக்க. மறுபடியும் குழந்தைய பார்க்க தான் வந்தேன்னு சாக்கு சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு இந்த பக்கம் வராத. அவனுக்கு இன்னொரு தடவை சங்கடத்தையும் அசிங்கத்தையும் உண்டு பண்ணிடாத. கிளம்பிங்க இருந்து. என்ன இன்னும் நிக்கிற? போன்னு சொல்றேன்ல.
அண்ணே. என்ன ஆனாலும் இன்னைக்கு மாதவியை நாம தூக்குறோம். சரிண்ணே. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குதுண்ணே. ரொம்ப கவனமா இருக்கணும்டா. சரிண்ணே. இந்த தடவை கோட்டை விடக்கூடாது. தேவ், என்னாச்சுடா? அதுக்குள்ளே உனக்கு உடம்பு சரியா போயிடுச்சா? உற்சாகமா வர? ஆபீஸ்க்கு போற ஜாலியா? ஆமாம் பாட்டி, அது மட்டும் இல்ல, வேற ஒரு காரணமும் இருக்கு. என்ன காரணம்? அது வந்து என்னதுன்னா, எந்திரிய. என்னடா? வா பாட்டி சொல்றேன். இன்னைக்கு பவித்ராவை லஞ்சுக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டு போலான்னு இருக்கேன். அப்படியா? எஸ். ஆபீஸ்ல பேச முடியாது, ரெஸ்டாரண்ட்ல தனிமையில அவகிட்ட என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடலான்னு இருக்கேன். தேவ், அவசரப்படாதடா. இப்பதான் பவித்ராவுக்கு ஒரு வரன் பார்த்து தட்டி போயிருக்கு. அந்த அப்செட்லயே இருப்பா அவ. இந்த நேரத்துல நீ ஏதாவது பேச போய் நீ சொல்றது அவ சரியா எடுத்துக்கலன்னா? அதெல்லாம் சரிதான் பாட்டி. ஆனா நான் இதுக்கு மேலயும் டிலே பண்ணி வேற யாராவது அவளை பொண்ணு கேட்டு வந்து அது ஓகே ஆயிடுச்சுன்னா பவிய நான் இழக்க வேண்டி வந்துடும். சோ இதான் சரியான டைம். நான் இன்னைக்கு அவகிட்ட பேசுற போறேன். சரிப்பா, நீ இவ்வளவு தூரம் சொல்ற, நான் வேண்டான்னு தடங்கள் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ போய் பக்குவமா பேசிட்டு வா அவகிட்ட, சரியா? ஓகே பாட்டி, பை. போதும், சரி பை. அப்ப நானும் வரேன். நீ எதுக்கு என் கூட வர? ஆபீஸ் தானே போறீங்க, அப்ப நானும் கூட வரேன். ஏய், நான் நேரா ஆபீஸ்க்கு போல. எனக்கு வெளியில 2-3 வேலை இருக்கு. அதெல்லாம் முடிச்சிட்டு தான் நான் ஆபீஸ்க்கு போவேன். சரி, வெளியில போனாலும் ஆபீஸ் வேலையா தானே போவீங்க, அப்ப நானும் உங்க கூட வரலாமே. வந்து எனக்கு பிடிக்காத எதையாவது செஞ்சு என்ன டார்ச்சர் பண்ணுவா? உனக்கு கொடுத்த வேலையை நீ இது வரைக்கும் ஒழுங்கா செய்யல. இதுல போற இடத்துக்கெல்லாம் உன்னை கூட்டிட்டு வேற போகணுமா? என்னது, கொடுத்த வேலையை நான் ஒழுங்கா செய்யலையா? எல்லாம் நல்லபடியா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பவித்ராக்கு நான் ஆபீஸ் வரதே பிடிக்கல. உங்ககிட்ட என்ன பத்தி தப்பு தப்பா போட்டு கொடுத்துட்டே இருக்கான். அத கேட்டுட்டு நீங்களும் என்ன குத்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. பாத்தீங்களா பாட்டி, நான் இவ்வளவு சொன்னா இவ பவித்ராவை குத்தம் சொல்றா. ஏய், இங்க பாரு, நான் உன் மேல கம்ப்ளைண்ட் சொன்னாலும் பவித்ரா உனக்கு சப்போர்ட்டா தான் பேசுவா. என்னைக்கும் அவ உன்னை விட்டு கொடுத்ததே இல்ல. ஆனா நீ பவித்ராவை பத்தி என்கிட்டயே குறை சொல்றியா? ஏய், இதுதான் உனக்கும் அவளுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த பார், நான் போற ஒவ்வொரு மீட்டிங்க்கும் என் கூட வரணும்னா அதுக்கான தகுதி இருக்கணும். இல்ல, அந்த தகுதியை நீ வளர்த்துக்கணும். புரியுதா? உனக்கு தகுதியும் கிடையாது, அதை வளர்த்துக்கிறதுக்கான எண்ணமும் கிடையாது. ஏதோ நானும் ஆபீஸ்க்கு வரேன்னு பேருக்கு வந்துட்டு இருக்கேன். முஞ்சப்பாரு, ஆபீஸ்க்கு ஆட்டோ பிடிச்சு போ. வரேன் பாட்டி. என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டு போறாரு? சரி, உங்க பேரன் தனியா கூப்பிட்டு உங்ககிட்ட பேசினாரே, அப்படி என்னதான் பேசினாரு? ஓப்பனா பேச வேண்டாம் தானே தனியா கூட்டிட்டு வந்து பேசினா. அப்புறம் அது என்னன்னு கேக்குறீங்க, சரியா? வேலை வேலைன்னு கேட்ட, அந்த வேலையை ஒழுங்கா பார்க்காம உனக்கு வேலை வாங்கி கொடுத்த என் பேரை ரிப்பேர் ஆக்கிடுவ போல இருக்கே. போ ஓடி, இப்பவே நேரம் ஆயிடுச்சு. நேரத்துக்கு ஆபீஸ்க்கு போய் வேலை பார்த்து நல்ல பேர் வாங்குற வழிய பாரு. போ, கிளம்பு. சரி பாட்டி.
பாத்தியாடா? சொன்னல மாதவி தேவோட கார்ல போலன்னு. நடந்து வரா. இன்னைக்கு நமக்கு லக்குடா. சரி, வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. சரிண்ணே. சரி. ஏய், ஏறு. சீக்கிரம் வண்டிடு. போடா. ஏய், சத்தம் படாம வா. ஏய், அமைதியா வா, இல்ல கொன்றுவேன். பேசாம வா. பேசுனா அழுத்த நிச்சு கொன்றுவேன். பேசாம வா. வேகமா ஓட்டுறா. போடா. சீக்கிரம்டா. இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டே. டேய், பிளாஸ்டர் டிரைவலுக்கு வாயில பிளாஸ்டர் போட்டா தான் அமைதியா இருப்பேன். என்ன இவன் எதுவும் பேசாம போறான்? என்ன குடும்பம் பத்தியா ஜோதி? நம்ம வீட்டுக்கு வந்த பவித்ராவை என்னையும் குழந்தையும் பார்க்க வராதன்னு முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்லி அவகிட்ட இருந்து குழந்தைய பறிச்சிட்டு வர்ற அளவுக்கு என் நிலமை வந்துச்சு பாத்தியா? உடம்புக்கு முடியாத குழந்தைய பவித்ரா பார்க்க வந்தது குத்தமா? அவளை வீட்டில் விட்டுட்டு வேலை முக்கியம் நான் போனது குத்தமா? என்ன ராத்திரி பூரா வீட்டுக்கு வர விடாம பண்ண அந்த விதியோட குத்தமா? சொல்லு, உன் பொண்ணே கேட்பாள ஜோதி. ஏன்பா இப்பெல்லாம் பவித்ராண்டி வரமாட்டேங்கிறாங்கன்னு கேட்பாளே. என்ன அவங்க கிட்ட கூட்டு போன்னு அடம் பிடிப்பாளே. எப்படி ஜோதி நான் சமாளிக்க போறேன்? பவித்ரா தான் குழந்தைய பார்க்காம எப்படி இருக்க போறா? ஜோதி, மனசு ரொம்ப வேதனையா இருக்கு ஜோதி. நம்மால அவ வாழ்க்கை பாதிச்சிருங்கிறது நிஜம் தானே? அவங்க அப்பா சொன்னதெல்லாம் 100க்கு 100 உண்மை தானே? பவித்ரா கிட்ட நான் அப்படி நடந்துகிட்டது சரிதானே? ஜோதி, அப்போ அவ்வளோ கடுமையா நான் பேசலனா திரும்ப திரும்ப குழந்தைய பார்க்க வந்துகிட்டே இருப்பா. என்னால அவங்கள தடுக்க முடியாது ஜோதி. என்னதான் கள்ளங்கபடம் எல்லாம் பழகினாலும் இந்த ஊர் உலகம்
அவங்க மேல பழிய சுமத்தும். அவங்க வாழ்க்கையே நாசமாயிரும். அப்படி ஒரு கொடுமையை நான் அவங்களுக்கு செய்யக்கூடாது இல்லையா? ஜோதி, நான் நடந்துகிட்டது சரிதானே? ஆமா ஜோதி, அவங்கள சங்கடப்படுத்தி அனுப்புனது சரிதான். எப்படி சரின்னு சொல்றீங்க? ஆமா ஜோதி, அவங்கள சங்கடப்படுத்தி அனுப்புனது சரிதான். எப்படிங்க சரின்னு சொல்றீங்க? ஜோதி, என்னங்க பேசுறீங்க? இந்த வரம் தட்டி போயிருக்குன்னா அவனுக்கு ஏதோ நல்லது நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். பவித்ராக்கு இதை விட ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு அர்த்தம். ஊரும் உலகமும் பழி சொல்லுதேன்னு பவித்ரா மனசு வேதனைப்படுறது எந்த விதத்துலங்க நியாயம்? நம்ம கஷ்டத்துக்கு உதவ வந்த அவருக்கு நாளைக்கு ஒரு கஷ்டம்னா உதவுறதுக்கு இருக்கிற ஒரே நண்பர் நீங்க தானே. நீங்க அப்படி பேசினதை நான் ஏத்துக்கவே மாட்டேங்க. நீங்க பவித்ரா கிட்ட பேசிதான் ஆகணும். ஒரு நண்பனா ஆறுதலா அவருக்கு துணையா நீங்க எப்பவும் இருக்கணும். அப்படியே சொல்ற. ஒரு விதத்துல நீ சொல்றது சரியா தான் இருக்கு. நான் அவங்க கிட்ட பேசுறேன் ஜோதி. சத்தியமா பேசுறேன், சத்தியமா பேசுறேன். டேய் பாண்டி, என்னடா இது? உன் பொண்டாட்டிய போட்டோ முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்க? அம்மா, ஜோதி என்கிட்ட பேசினாமா. பவித்ராவை சங்கடப்படுத்தி அனுப்புறது தப்பா. நான் உங்ககிட்ட பேசணுமா? டேய், என்னாச்சுடா உனக்கு? புத்தி கித்தி பேதலிச்சு போச்சா? செத்து போன உன் பொண்டாட்டி பேசுறான்னு சொல்ற? இதெல்லாம் ஒண்ணும் சரியா படல. அம்மா, என்ன புரிஞ்சிக்கம்மா. என்னத்தடா புரிஞ்சுக்கிறது? உன் கூட பிறந்த தங்கச்சிய வீட்டுக்கு வராத, என் உறவே கட்டாயிடும்னு அவள் அழ வைக்கிற அளவுக்கு நீ திட்டின. என் வீட்டுக்கு அவ வராம போயிடுவாளான்னு அவளை அவமானப்படுத்தி அனுப்புன. அவளை வார்த்தையால எப்படி குத்துன? உனக்கு அதெல்லாம் பெரிய குத்தமா தெரியலப்பா. அப்பெல்லாம் உன் பொண்டாட்டி உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? பவித்ரா வராதன்னு சொல்லி அனுப்புனதுக்கு பொண்டாட்டி படத்துக்கு முன்னாடி நின்னு இப்படி உருகுற. என்னமோ உன் பொண்டாட்டியே பவித்ரா கிட்ட போய் பேசுன்னு சொன்ன மாதிரி பேசுற. ஆமாமா, பேசலாமா? டேய், செத்து போனவ உசுரோட வந்து பேசுவாளா? இந்த பாருடா, பெத்தவங்க தாண்டா புள்ளைங்களுக்கு காது குத்துவாங்க. நீ பெத்தவளுக்கே காது குத்துறியா? உன்னால அவளை பார்க்காம இருக்க முடியாது. குழந்தைய பாக்குறேங்கிற சாக்குல அவளாலையும் இங்க வராம இருக்க முடியாது. மா, வேண்டாமா. அவங்கள பத்தி தப்பா பேசுனீங்க அப்புறம் நான் சொல்லுடா, சொல்லு. அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன், வெளிய போன்னு சொல்லிடுவேன், அப்படிதானே? ஏண்டா, அம்மாவை விட தங்கச்சியை விட உனக்கு அவதான் முக்கியமா போயிட்டால? டேய் பாண்டி, உனக்கு ரத்த பந்தங்களை விட வெளியில இருந்து வரவங்க தாண்டா வசதியா தெரியுறாங்க. ஆனா அப்படி வரவங்க தான் வீடு புகுந்து என் மக வாழ்க்கை உன்னாலதான் நாசமா போச்சு, அவளை பார்க்காத பேசாதன்னு உன்னை அவமானப்படுத்திட்டு போனாங்க. டேய், வெளியில இருந்து வர்றவங்க எப்பவுமே அப்படிதான்டா, மனசாட்சி இல்லாம தான் பேசுவாங்க.
அடிச்சாலும் புடிச்சாலும் ரத்த பந்தம் தாண்டா என்னைக்குமே உனக்கு உறுதுணையா இருக்கும். அத மட்டும் மனசுல வச்சுக்க. என்னங்க அத்தை சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க. பவித்ராவை தவிக்க விட்டுறாதீங்க. அவகிட்ட பேசுங்க. ஏங்க கண்டிப்பா நீங்க அவகிட்ட பேசுங்க. நான் உங்ககிட்ட பேசுறேன்.